ஓம் சக்தி. சக்தி ஒளி இருக்க சங்கடம் இல்லை, மந்திர நூல் படிக்க மண்டையிடி இல்லை. இது அம்மாவுடைய அருள்வாக்கின் சக்தியில. நம்ம இசைமணி செல்வராஜுடைய நண்பர் ஒருத்தருங்க, வியாபாவா இருந்தார். ஏதோ காரணத்தினால அவர் சஸ்பெண்ட் ஆயிட்டாருங்க. அவருக்கு 5 தங்கச்சிங்க. அதுக்கு ஒரு உடம்பு சரியில்லா போய்ங்க. எல்லா வியாதியும் வந்துருச்சு. சக்கரை வியாதி, உப்பு வியாதி, ப்ரெஷரு எல்லாமே இருக்குது. படுத்து படுக்கையா கிடக்குறாருங்க. குடும்பம் நடத்தணுமே, இருக்கிற காடு ஊடு எல்லாம் ஊனா கடன் வாங்கி விற்று நல்லா அரிசியா எல்லாம் செலவு பண்ணி முடிச்சிட்டாருங்க. ஓட்டாண்டி இப்போ ஒன்றும் இல்லை. இந்த நிலையில நம்ம நண்பர் செல்வராஜ் என்ன பண்ணாருங்க, அந்த வியாவை போய் பார்த்து சக்தி ஒளி புஸ்தகத்தை கொடுத்து ஒரு 10 புஸ்தகத்தை, இதை படியா, உன் கஷ்டமெல்லாம் தீரு, அம்மா உன்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாருங்க. அவரும் படிச்சாருங்க. வேற வழி இல்லைங்களே, தப்பிக்க வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்படும் பொழுதுதான் பகுத்தறி பேசும் நாத்திகனும் இறைவனை நினைத்தே தீர்வான். இதுதான் எனக்கு உண்மை. அதனால அவருடைய படுத்து படுக்கையா கிடந்து சக்தி ஒளி படிக்கிறாருங்க. படிக்க படிக்க அம்மா மேல இவருக்கு ஆர்வம் அதிகமாகுது. அம்மா பக்தர் ஆயிட்டார். இந்த நிலையில இங்க அம்மா அவர்கள் அந்த வியாவோடைய கனவுல போய், மகனே, சக்தி ஒளியை தொடர்ந்து படித்து வா, உன் கஷ்டங்கள் தீரும், சக்தி ஒளி இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் அப்போ நடந்த சென்னை மாநாட்டுக்குங்க அந்த பகுதியை சேர்ந்த ஒரு எம்பி வந்து கலந்துக்கிட்டாரு குடும்பத்தோட. அவர்கிட்ட அம்மா இந்த வியாவை பற்றி சொல்லி அவருக்கு வேலை போட்டு கொடுக்குற ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவருடைய முயற்சியின் பேர்லிங்க இந்த சஸ்பெண்ட் உத்தரவு கேன்சல் ஆகிங்க அவருக்கு மறுபடியும் வேலை கிடைச்சதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சக்தி ஒளி படித்ததுனால இந்த விடியற்கால 3 மணிக்கு எந்திரிச்சு வழிபாடு செஞ்சால் நல்லது அப்படின்னு அம்மா சொன்னதெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா. அந்த புஸ்தகமெல்லாம் அவருக்கு கிடைச்சி அதில் இருந்ததுங்க. அதனால அவரும் அப்படியே படுத்து படிக்க இருக்கிற அதையே செய்யணும்னு சொல்லி 3 மணிக்கு வழிபாடு செஞ்சாருங்க, விடியற்கால 3 மணிக்கு. அதன் காரணமா அந்த எம்பி மூலியமா மறுபடியும் வேலை கிடைச்சதுங்க. தங்கைகளுக்கெல்லாம், ஒரு சகோதரிகளுக்கெல்லாம் வரிசையா திருமணம் நடந்தது. இவருக்கு உடம்பு நல்லாயிருச்சு. எல்லா பிரச்சனையும் நீங்கி நிம்மதியா இருக்கிறார் இப்போ சக்தியில. அதனால இந்த விடியற்கால 3 மணி வழிபாடு வந்தங்க மிக மிக இன்றியமையாதது. முடிஞ்சவங்க செய்யுங்க. ஓம் சக்தி.